Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் தான் இன்னைக்கு. ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான் நமக்கு. கட் ஹேண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 5 இன்ச் தான் இருக்கும் ஹைட். சோ அதுல வந்து நம்ம pleated puff மாதிரி வச்சு இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். ஸ்லீவ்ல வந்து நீங்க சென்டர் ஆம்கோல் சைஸ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா கட் பண்ணிருப்பீங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படினா ஒரு 3 இன்ச் வந்து ரெண்டு சைடுல எடுத்துக்கோங்க. சோ மொத்தமா 6 இன்ச் வரும். சோ அந்த 6 இன்ச் அளவுக்கு ஒரு V கட் மாதிரி போட்டுக்கோங்க. சாக் பீஸ்ல வந்து வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படினா நீங்க வந்து 2.5 இன்ச் எடுத்தா போதும். சோ ரொம்ப வந்து பெருசா எடுத்துட்டீங்க அப்படினா கை ஃபுல்லாவே அந்த கலர்ஸ் மட்டும் தான் தெரியும். சோ டிஃபரண்டா எதுவும் தெரியாது. நீங்க அந்த சுற்றளவுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நான் அந்த V கட் போட்டுருக்கேன்ல அந்த V கட் மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிட்டு உள்ள பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பீஸ்ல வந்து சின்னதா கட் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு பிரஷிங் கொடுத்து பின்னாடி திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து ஒரு பிரஷிங் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு சென்டர்ல வந்து ப்ளீட்டுக்கு வந்து saree கலர் cloth தான் எடுத்துர்க்கேன் நான். saree கலர் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து cloth இருந்தது அப்படினா கான்ட்ராஸ்டா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஜரி கலர்லயே வந்து cloth எடுத்து நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படினா அதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. cloth வந்து நீங்க saree கலர்ல எடுத்துட்டு நார்மலா நம்ம எப்பவும் போல ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா சோ அதே மாதிரியே வந்து ஃபுல்லா நீங்க ப்ளீட்ஸ் வச்சிட்டே வாங்க. சென்டர் வந்து நீங்க எவ்வளவு கட் பண்றீங்கன்றதை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க இந்த ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. மேலே வந்து ப்ளீட்ஸ் வந்து 1 by 1 வச்சிட்டே வாங்க. எல்லாமே ஒரே ஷேப்பா இருக்கணும். அதே மாதிரி வந்து கீழ வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லா ப்ளீட்ஸையும் வந்து சேர்த்து வச்ச மாதிரி ரொம்ப கார்னர்ல ஒரு V ஷேப்ல வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லா வந்து ஓரலா ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும் நான் எந்த மாதிரி வச்சு நான் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன்னு சொல்லிட்டு. சோ இதே மாதிரி ஒரு V ஷேப்ல வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சென்டர்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா ப்ளவுஸ் பீஸ். சோ அந்த பீஸை வந்து கரெக்ட்டா வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ்ல வச்சு நம்ம அப்படியே ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இன்னைக்கு ப்ளீட்ஸ் வந்து நம்ம நார்மலா வெறும் ப்ளவுஸ் கிளாத்ல மட்டும் தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம். சோ அதனால நமக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் லைனிங் கொடுத்தோம் அப்படினா கொஞ்சம் thickness கிடைக்கும். சோ அதனால பேக் சைடு வந்து ப்ளைனாவே நான் லைனிங் கொடுத்திருக்கேன். லைனிங் கொடுத்துட்டு நமக்கு அந்த V ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை வச்சு பின் பண்ணிக்கலாம். கீழ வந்து சென்டர்ல மட்டும் நான் பின் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பின் பண்ணாம ஸ்டிட்ச் பண்ண முடியும் அப்படினா நீங்க பின் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபுல்லா வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சு ஃபுல்லாவே நீங்க லாஸ்ட் வரைக்குமே நீங்க ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அந்த கார்னர்ல மட்டும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஃபுல்லா நம்ம சென்டர் பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பின்னாடி வந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்க பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கும். சோ அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாவே வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓவர்லாக் போட முடியும் அப்படினா நீங்க ஓவர்லாக் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஏனா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். ஏனா அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். ஃபுல்லாவே வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ப்ளவுஸோட அளவு எவ்வளவு இருக்குன்றத பார்த்து once வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளவுஸோட முன் பகுதியை நான் அடியில வச்சிருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சிருக்கேன். லைனிங் பீஸ்ல வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்னைக்கு மார்க் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த ப்ளவுஸ்ல வந்து பேக் நெக் வந்து கொஞ்சம் கிராண்டா வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ நான் கொஞ்சம் கிராண்டா தான் பண்ணிருக்கேன். ஃபுல்லா வந்து நம்ம ரவுண்ட் நெக் மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து தையல் போட்டுருக்கோம். தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டு நம்ம ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபுல்லா உள்ள இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன பீஸா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள கொஞ்சம் டீப்பாவே கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்பதான் வந்து நமக்கு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டா கிடைக்கும் உங்களுக்கு. லைனிங் வந்து உள்ள எடுத்து விட்டுருங்க. நல்லா உள்ள எடுத்து விட்டுட்டு ஒரு பிரஷிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் ஆர்ம் ஹோல் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். 2 சைடுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட கீழே வந்து ஹைட் வந்து எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு தான் நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து லைனிங்கை எடுத்து விட்டுட்டு உள்ளே வச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன் கீழே. ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பீகாக் மாடல் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து மேலே வந்து இருக்கிற பார்ட் மட்டும் நான் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸ் கட்டிங்கை வந்து நம்ம ஒரு லைனிங் பீஸ்க்கு மேலே வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அயனிங் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அயன் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கேன்வாஸ் வந்து ரொம்ப தின்னான ஒரு லேயராக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணும்போது வந்து சீக்கிரமே பிரிகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே கவனமாக பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஓவரால் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு என்ன கலரில் வந்து டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத் வந்து நான் மேலே வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கான தையல் தெரியும். ஸோ அந்த தையலுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஃபுல்லாக வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி பீகாக் டிசைன் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட சாரீ வந்து கலர்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. சேம் டைம் வந்து நம்மளுக்கு என்னென்னா பீகாக் கலர்லேயே இருந்தது. ஒரு ப்ளூ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீ. லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் சாரீ எப்படி இருந்ததுன்னு. அரௌண்ட் வந்து ஒரு 2.5 இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட காஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ தான் அது. அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து பீகாக் டிசைன் பண்ணலான்ற மெத்தடில் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பைப்பிங் கொடுக்குறதுக்கு பாருங்கள் நான் கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்துமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பீஸில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச் கிட்ட நீங்கள் அந்த க்ராஸ் பீஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு க்ராஸ் பீஸாக தான் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் வந்து க்ராஸ் கம்மியாக இருந்தாலும் வந்து அந்த பெண்டெல்லாம் வரும்போது அவ்வளோ அழகாக தெரியாது உங்களுக்கு. ஷேப்பே வந்து கொஞ்சம் மாறின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்ல ஒரு க்ராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சேம் கலரில் வந்து ஜாஸ்மின் கிளாத் கூட யூஸ் பண்ணி இதில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் நான் கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அந்த கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து ஒரு ஃபைன் பைப்பிங்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேர்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிசைன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைனான பைப்பிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து அது ஒரு நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் அந்த பெண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் வந்து நம்ம ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஃபுல்லாக கார்னர் வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே நான் இதே மாதிரி பைப்பிங் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதே மாதிரியே வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அந்த கிளாத்தை வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிற மாதிரி உள்ளே எடுத்து விட்டுட்டு நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள் மயிலோட தலைப்பகுதி மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். சைடில் வந்து நம்ம இப்போ ஒரு தோகை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே வந்து நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸுமே வந்து சேம் கலரில் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அந்த சைடில் இருக்க பெட்டல்ஸுமே வந்து உங்களுக்கு சேம் கலரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
இது வந்து நான் டைரெக்டாகவே வந்து சாரீ கிளாத்லேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு கார்னரில் தான் இன்றைக்கி நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்குமே வந்து அந்த கிளாத் கொஞ்சம் தேவைப்பட்டது. அது வந்து நம்மளுக்கு ஜாஸ்மினில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு டபுள் கலர் ஷேடிங் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நான் சாரீலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் சாரீ வந்து கொஞ்சம் வந்து லென்த்து ஜாஸ்தி தான் இருந்தது. கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக போட்டு எடுத்தனால லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ நான் ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்லீவுமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சேம் டைம் வந்து நம்மளுக்கு இந்த பீகாக் டிசைனுமே வந்து நான் அதை வச்சே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம மேலே இருக்க பீஸ் வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா ஃபைனான ஒரு பைப்பிங் மட்டும் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி. எப்போவுமே நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணும்போது இதே மாதிரி ஏதோ ஒரு பெட்டல்ஸோ இல்லை வேறு ஏதாவது வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுட்டிங்க அப்படின்னா லைட்டாக மடித்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து அதில் வேலை எதுவுமே இருக்காது. அந்த பிசர் எதுவுமே வந்து வெளியே தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண பீஸ்க்கு மேலேயே வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓவரால் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நான் அப்படியே வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். கரெக்டாக பாருங்கள், தலை வந்து இந்த சைடு திரும்பி பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து நம்ம பெருசாக ஒரு தோகை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். மயிலோட மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு டபுள் கலர் கொடுத்துருக்கேன். சாரீ கலரும் கொடுத்துருக்கேன், ப்ளவுஸ் கலருமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கலரில் கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியும். ஃபுல்லாக வந்து நான் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸ் ஸ்டிச் பண்ணும்போதுமே பார்த்துக்கோங்க, கலர் வந்து சேம் கலர் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகவோ இல்லை வேறு மாதிரி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபினிஷிங்கே தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் அந்த கார்னர்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் வந்து ரெடிமேட் பேட்ச் வேறு நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போதே வந்து இந்த மயில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஃபுல்லாக நீங்கள் அந்த நெக் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. மயிலோட அந்த கழுத்து பகுதி மட்டும் கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பைப்பிங் கொடுக்கும்போதும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கீழே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நான் மேலே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ரெடிமேட் பேட்ச் தான் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்பில் இருக்க மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே கீழே வச்சு க்ளூகன் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். க்ளூகன் வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டி வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், எப்போவுமே வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரியே நீங்கள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன தான் நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருந்தாலும், என்ன தான் அயர்ன் என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூவாக இருந்தாலுமே வந்து அது உங்களுக்கு அந்தளவுக்கு லைஃப் கொடுக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னாலுமே வந்து அதில் 2-3 ஸ்டிச்சிங் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பீஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஸ்டோன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டோனுமே வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் கலரில் தான் இருக்குது. கோல்டன் கலரில் 2 பக்கமே வந்து எனக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோலில் வந்து 2 ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கைத்தையல் தான் நம்ம போடுறோம். ஸோ அந்த கைத்தையல் போடும்போதுமே வந்து நூல் கொஞ்சம் வந்து ஒரு 4 நூலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் ஆகாது. ஸோ 2 திலகம் ஷேப்பில் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த பேட்ச் ஒர்க்குக்கு இடையில தான் வந்து நான் இந்த ஸ்டோன் எல்லாமே வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த ஸ்டோனை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கும் நான் பண்ண போகிறேன். சீக்வன்ஸ் வாங்கிக்கோங்க. நான் சேம் கலரில் தான் நான் வந்து சீக்வன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பீடு வச்சுருக்கேன்.
பீடு வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணும்போது பீடை விட்டுட்டு நீங்கள் உள்ளே இருக்க சீக்வன்ஸில் மட்டும் குத்தி நீங்கள் அடியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. சேம் டைம் வந்து லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மயிலுக்கு வந்து நீ நார்மலான ஒரு பேட்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிராண்டாக தெரியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து சேர்த்துருக்கேன். சேம் டைம் வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம இப்போ சீக்வன்ஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். சீக்வன்ஸ் பாருங்கள், நான் எப்பவும் போல் நூல் வந்து வெளியே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம அடியில் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். பீட் ஒர்க் கொடுத்துட்டு நம்ம சீக்வன்ஸில் மட்டும் நம்ம குத்தி நம்ம அடியில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியே வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம இப்போ ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்லைனில் மட்டும் நான் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ரவுண்டாக வந்து ஃபுல்லாக நான் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து அந்த மயில் வர்ற இடத்த மட்டும் விட்டுட்டு மேலேயுமே வந்து நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் டைம் வந்து நம்ம மேலே இருந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம மேலே வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சேம் டைம் வந்து நம்மளுக்கு ஸ்டோனுமே வந்து நம்மளுக்கு கைத்தையல் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஃபுல்லாக வந்து நீங்கள் மிஷின்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோனுமே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த பீக்காக் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியணும். ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைட்லேயுமே வந்து அந்த ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீகாக்கில் வந்து அந்த மேலே நம்மளுக்கு அதோட பாடியில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். நார்மலான ஒரு நீடிலில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஒரு 4 பீடு வந்து சேர்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்து எடுத்துகிட்டு 2 பீடுக்கு இடையில வந்து நம்ம சைட் ஸ்டிச்சிங் போட்டு நான் ஃபுல்லாகவே அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சேம் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு 4-5 இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதில். 2 சைடுமே பாருங்கள், நான் ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ஸ்டோன் கொடுத்துட்டு ப்ளைனாக விடாமல் ஒரு 4-5 ஸ்டோனுக்கு இடையில வந்து நான் ஒரு பெரிய பீடு வச்சு நான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வரைக்குமே வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம அந்த சைடு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைட்லேயுமே ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வேணுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருக்கேன். மயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு. அதே மாதிரி மயிலுக்கு மேலேயுமே வந்து அந்த மயில் பீலின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பீடு வச்சு. ஸ்லீவ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சென்டரில் வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் இது. அண்ட் ஸ்லாங்குமே வந்து நான் ரெடிமேட் ஸ்லாங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்டனால நான் ரெடிமேட் ஸ்லாங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செஞ்சிச்சு. பட் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட saree பாருங்கள். saree வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு. saree ஃபுல்லாகவே ஃபால்ஸ் வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்ல ஒரு கிராண்டான saree தான் இது. இந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸே வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த சாரீக்கு பீகாக் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.